மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சில எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும், மெனக்கெட்டாலும் நல்ல பலன்கள் என்பது வரும். ஓரளவுக்கு நீங்க எடுத்த காரியங்களில் வெற்றி பெற்று புகழடையக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கவனமாக காரியத்தை செய்யணும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில தவறுகள் நேர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எதையுமே கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வ அனுகூலம் மிக்க தினம். இப்ப அயல்நாடு போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம், இல்லைன்னா இப்போ நிறைய தெய்வ தரிசனங்கள் கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு, இல்ல புதுசா எதையாவது தொடங்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அனுகூலமான ஒரு தினமாக இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை கை கொடுப்பாள்வாங்களா, அது மாதிரியான ஒரு நல்ல தினமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினமாக அமையும். ரொம்ப மனசுக்கு இனிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இப்ப சந்திராஷ்டம தினம் அப்படின்னாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் இருக்காது. முக்கியமா ஒரு விஷயத்துல என்னன்னா, தேவையற்ற சில செலவுகள், சில நேரங்கள்ல பணம் இழந்து விடுவீங்க. அதாவது உங்களை அறியாம எங்கேயாவது பணத்தை மிஸ் பண்ணிடுறது, இல்ல யார்கிட்டயாவது ஏமாந்து போறது, இதுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. இருந்தாலும் நீங்க காலையில உங்களுடைய அந்த கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு அந்த தெய்வ அனுகிரகத்தோடு அந்த தினத்தை தொடங்கும் பொழுது ரொம்ப சிறப்பாகவே அது அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பின்னடைவுகள்லாம் உண்டு. ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும், நல்ல லாபங்களும் ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல இனிமையான பேச்சுவார்த்தைகள், அதாவது திருமணம் போன்ற நல்ல நிகழ்ச்சிகள், இல்லைன்னா வீட்டில் விழாக்கள், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஏற்படும். இதுல நீங்க முக்கியமான நபர்களை எல்லாம் சந்திக்க வேண்டி வரலாம். ரொம்ப மனசுக்கு இனிமையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அற்புதமான தினமாக அமையும். நீங்க எடுத்த எந்த ஒரு காரியத்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெயரும் நல்ல ஒரு வெற்றியும் காத்திருக்கின்றன சொல்லலாம். ரொம்ப ஒரு சுபமான தினம். இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டும். அதே நேரத்தில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகி புதிய திருப்பங்கள் எல்லாம் தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது உடம்புல வரக்கூடிய அசதிகள், உடம்புல வரக்கூடிய சில நோய்கள், இதெல்லாம் தீர்வதற்கான ஒரு வழிமுறைகள் பிறக்கிறது. மனசுல நிறைய உற்சாகமும் தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய தினம். எடுத்த காரியங்கள்ல எல்லாத்துலயும் தடைகளை எல்லாம் வென்று வெற்றி வாய்ப்புகளை சூடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது. தன்னம்பிக்கை சுடர்விடும், தைரியம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதனாலேயே நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாத்துலயும் அடிச்சு தூள் கிளப்பி வெற்றி அடைவீங்கன்ற மாதிரி சொல்லலாம். அவ்வளவு அருமையான தினம். இதுல உங்களுக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் மக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினமாக இது அமைந்துவிடும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் வரலாம். ஒரு முறைக்கு இருமுறை சற்று நிதானித்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நலம். அடுத்து கன்னிராசி.
கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசுல அமைதி சுடர்விடும், தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைகிறது. நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இது அமையும். சில நேரங்களில் செலவுகள் ஏற்படும், அது சுப செலவுகளாக உங்களுக்கு அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வெற்றிகள் நிச்சயம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சமாச்சாரங்கள் எல்லாம் நிகழக்கூடிய நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையிலும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். எந்த ஒரு புதிய விஷயங்களையும் தொடங்குவதற்கு ஏற்ற தினமாக இது அமைந்துவிடும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தொழில்ல சில புதிய மாற்றங்களை எதிர்நோக்கி செயல்பாடுகளை வச்சுப்பீங்க. அந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றங்களாக அமையும். பல சிறப்புகள் உங்களை தேடி வரும். நல்ல வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக உங்களுக்கு இது அமையக்கூடிய ஒரு நாள் இது. இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டும். சில நேரங்களில் எதிர்பாராத சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கவனமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சில புதிய திருப்பங்கள், சில புதிய ஆரம்பங்கள்னு சொல்லலாம். அது மாதிரி ரொம்ப நல்ல ஒரு தினமாக இது அமைந்துவிடும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக ஏற்பட்டு புதிய முயற்சிகளை எல்லாம் ஒரு வீரியத்துடன் தொடங்கக்கூடிய ஒரு தினம். அப்படி நீங்க செய்யக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த உற்சாகம், உங்களுடைய அந்த அதை அணுகுமுறைன்னு சொல்லலாம், அப்ரோச்சுமாங்க ஆங்கிலத்தில், அந்த அணுகுமுறை, இதனால பெரிய அளவு வெற்றிகளை சாதிப்பீர்கள். அதுல நமக்கு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை வெற்றிகரமான சூழ்நிலையாக மாற்றக்கூடிய அளவில் உங்கள் செயல்பாடுகள் அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் திறந்த வெள்ளை மனதோடு செயல்பட வெற்றிகள் நிச்சயம். அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு இனிமை, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தையுமே நீங்க எதிர்பார்க்கலாம். தொழிலில் எதிர்பாராத நல்ல லாபங்கள், சில புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு ஏற்ற தினமாகவும் பல சுபிட்சங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது விளங்குகிறது. சில நேரங்களில் தடைப்பட்ட திருமணங்கள், திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகள், அப்புறம் குழந்தை பிறக்கிறது போன்ற நல்ல சுப நிகழ்வுகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமைந்து விடுகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வெற்றிகள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சுபமான நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு முறைக்கு இருமுறை சற்று சிந்தித்து செய்யக்கூடிய வேலைகளை கொஞ்சம் பர்ஃபெக்டா செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அது நல்ல வெற்றிகள் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான திருப்பங்களை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கிறது. சில புதிய முயற்சிகளில் ஈடுபடணும்னு நினைச்சீங்கன்னா அதுல நீங்க தாராளமா ஈடுபடலாம். தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையோடு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்பை தரும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினமாக இது உங்களுக்கு அமைந்துவிடும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன். அதாவது எடுத்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய வகையில் இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் நல்ல பலன்கள் எல்லாம் விளையும். உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அடுத்து கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல
ரொம்ப ஒரு பாசிட்டிவ் தாட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம், பழையன கழிதலும் புதியன புகுதலும்ங்கிற மாதிரி புதிய சிந்தனைகள் மனதை ஆட்கொள்ளக்கூடிய தினம், பழைய சிந்தனைகள் மனதை விட்டு அகலக்கூடிய தினம், புதிதாய் இன்றே புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் அமையும். சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நோக்கி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் எதிர்நோக்கி நீங்கள் முன்னேறுவீர்கள். நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பின்னடைவு வரும். ஆனா மனசுல தைரியத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். செல்வ சேர்க்கையும் ஏற்படும். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தடைகளையும் விலக்கி வெற்றிக்கு அடிகோலக்கூடிய ஒரு தினமாக அமையும். எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தினம். உடம்பு முடியாம கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு கூட அந்த உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக அமைந்துவிடும். எல்லா விதத்திலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய, மனசுல இருக்கிற துக்கங்களை எல்லாம் அகற்றக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. இந்த தினத்துல உங்க வழிபாடுக்கு பகவான் உங்களுக்கு கண்டிப்பான நன்மையை செய்வார். இந்த இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நல்ல பலனும், உத்திரட்டாதியை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் பின்னடைவுகளும் வரலாம். ரேவதி நட்சத்திரங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படும். எல்லா விதமான வெற்றிகளும் ஏற்படும்.